பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவரே, எங்களுக்காகவே உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களை கிறிஸ்துவிடம் நடத்துகிறவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே உம்மிடம் எங்களை நடத்துகிறவரே, பிதாவை கண்டுகொள்வதும் பிதாவிடம் வந்து சேருவதும் தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்களிக்கும் இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி விசுவாசித்து பிதாவினுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்குள் கிரியை செய்கிற உம்முடைய தெய்வீக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் தங்கி எங்களுக்குள் கிரியை நடப்பிப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுகிற விதத்தில் எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும், எங்கள் வாழ்வு முறைகளை ஆசீர்வதியும். சாட்சியுள்ள ஜீவியமாய் பிறருக்கு, சமுதாயத்திற்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் நாங்கள் வாழவும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் எங்களுக்குள் நீர் துவங்கின அந்த நல்ல கிரியையை உம்முடைய வருகையின் நாள் பரியந்தம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை போல நாங்கள் ஒற்றுமையாக இருக்க, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க உம்முடைய உலகளாவிய சபையையும் ஒவ்வொரு ஸ்தல சபைகளையும் ஒருமனப்பாட்டிற்குள் ஒற்றுமைக்குள் வழிநடத்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒற்றுமையாய் இருக்கிறது போல, ஒருவராய் இருக்கிறது போல நாங்களும் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க எங்களுக்கு அந்த நல்ல தெய்வீக சுபாவத்தையும் ஞானத்தையும் தாரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும், அடுத்த தலைமுறைகளின் மீது இரக்கமாயிரும். பாவம் பெருகி வருகிற இந்த இருளான இந்த காலத்தில் உம்முடைய வசனம் என்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு இன்னமும் மறுபடியும் பிறக்காதவர்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை ஜெனிப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை கொண்டு செல்கிற ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகளை ஆசீர்வதியும். உம்முடைய வசனம் போக முடியாத இடங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்து உம்முடைய ஊழியர்களை அனுப்பி மற்றவர்களும் இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள அவருடைய இருதயத்தை திறந்தருளும். இந்த நாளில் நாங்கள் 1 சாமுவேல் 29வது அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும், உணர்த்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும், கற்றுத்தாரும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 29வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற 1 சாமுவேல் 29 1-5. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரவேலர் எஸ்ரேலில் இருக்கிற துறவண்டியிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைகளோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும்
ஆகீஸோடே பின் தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரெயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவன் நம்மோட கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். 1 சாமுவேல் 29 தொடர்ந்து இந்த யுத்தம் 30-31 அதிகாரம் வரைக்கும் இந்த யுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். சவுலுக்கு சாமுவேலுடைய மரித்து போன சாமுவேலுடைய ஆவி, அசுத்த ஆவியின் மூலமாக எழுப்பப்பட்டு அந்த சாமுவேலுடைய ஆவி சொன்ன வார்த்தை என்ன? சவுலுடைய மாம்சமும் சவுலுடைய ஆவியும் பிரியும். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. உன் மாம்சத்தை விட்டு உன் ஆவி பிரியும். நாளைக்கு என்னுடனே கூட அல்லது நீயும் உன் குமாரரும் நாளைக்கு என்னோடு கூட இருப்பீர்கள் அப்படின்னு சாமுவேலுடைய ஆவி, மரித்த பிற்பாடு சாமுவேலுடைய ஆவி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சவுலுடைய பிள்ளைகளும் சாக போறாங்க. சாக போறோன்னு தெரிந்தும் சவுல் இந்த யுத்தத்திற்கு போறார். அது ஒரு கொடுமையான யுத்தம். என்னுடைய சாவு செய்தி எனக்கே வர்றது எவ்வளவு பெரிய கொடுமை இது. என்னுடைய சாவு செய்தி பிறருக்கு தான் போகணும். என்னுடைய சாவு செய்தி எனக்கே வருதுன்னா அதை விட ஒரு மோசமான பரிதாபமான நிலைமை எதுவும் இல்லை. ஆனால் சவுலுக்கு இங்கே தன்னுடைய மரண நாள் குறிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது. இங்க 1 சாமுவேல்ல 27 அதிகாரத்துல தன் இருதயத்தில் யோசித்த தாவீது, பெலிஸ்தியர்களிடத்துல அடைக்கலமா போன தாவீது, ஆகீஸ் காத் பட்டணத்து தளபதியாகிய அதிகாரியாகிய ஆகீஸ் என்னும் பெலிஸ்தியனிடத்துல அடைக்கலமா போனதுனால 29 அதிகாரத்துல தாவீது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக பெலிஸ்தியர்களுடைய பாளையத்தில், பெலிஸ்தியர்களுடைய படையில இஸ்ரவேல் மக்கள், தேவ மக்கள், வாக்குத்தத்தின் மக்களுக்கு எதிர்த்து விரோதமாக அவர் போரிடுகிற எதிரிகளின் பக்கம் இருக்கிறார். இது ஒரு துரோக செயல். ஒரு துரோகி என்கிற பட்டத்தை வாங்க போறார். ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அற்புதமா தாவீதை காப்பாற்றினார். ஒருவேளை தாவீது பெலிஸ்தியர்களுடைய படையில இருந்து அந்த யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல சவுல் ராஜாவும் சவுலுடைய குமாரர்களும் இறந்திருந்தால் தாவீதின் மேல அந்த இரத்த பழி வந்திருக்கும். தாவீதின் மேல அந்த குற்றம் வந்திருக்கும். தேச துரோகி என்பது உறுதியாகி இருக்கும். சவுலை கொன்றது தாவீது தான் அப்படின்ற பேர் வந்திருக்கும். தாவீதால ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துல அவர் பதவி ஏற்றிருக்கவே முடியாது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இங்க தாவீது உலகத்தோடு ஒரு சிநேகம், தேவ ஜனத்துக்கு விரோதமாக அவர் இருக்கிற கூட்டத்தோடு இருக்கிறார். இதை குறித்து பின்னாடி இன்னைக்கு நாம சிந்திக்கலாம். இந்த 29 அதிகாரம் இங்க தாவீது ஆகீஸோடும் ஆகீஸினுடைய பெலிஸ்திய மற்ற அதிபதிகளோடும் தாவீது அங்க பின் தண்டுல
அல்லது படை வீரர்களுடைய கடைசியில் அவரும் ஒரு பங்காக அவரும் அவருடைய மக்களும் வராங்க. இதை குறித்து அங்க ஆகிஸோடு கூட இருந்த பெலிஸ்தியர்களே அங்க முறையிடுறாங்க. 1 சாமுவேல் 29 2வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். பெலிஸ்தரின் அதிபதிகள் அப்படின்னு 2வது வசனத்துல வாசிக்கிறோம். 4வது வசனத்துல பெலிஸ்தரின் பிரபுக்கள் அங்க ஆகிஸின் மேல கடும் கோபமானார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் அல்லது அதிபதிகள் இவங்க எத்தனை பேர் 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் அங்க ஏலியும் ஏலியினுடைய பிள்ளைகளும் அவங்க உடன்படிக்கை பெட்டியோடு இருந்த காலத்துல பெலிஸ்தருக்கு விரோதமான அந்த யுத்தம் நடந்தபோது அங்க இதே ஆப்பேக்ல தான் அந்த யுத்தம் நடந்தது. 1 சாமுவேல் 29:1 வாசிக்கிறோம். பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பேக்கிலே கூடி வர செய்தார்கள். இதே ஆப்பேக்ல தான் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஸோ இந்த ஆப்பேக் என்கிற இடத்துல தான் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. அப்படி உடன்படிக்கை பிடிபட்ட அந்த யுத்தத்துல இந்த பெலிஸ்தர்களுடைய இந்த அதிபதிகள் அல்லது பெலிஸ்தருடைய பிரபுக்களுடைய பெயர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 16-17 வசனங்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. இப்படி அஸ்தோத், காசா, அஸ்கலோன், காத், எக்ரோன் என்ற இந்த 5 பெலிஸ்திய அதிபதிகளுக்கு அடையாளமாக 5 சுரூபங்களை வைத்து உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அனுப்பினாங்க. இது 1 சாமுவேல் இந்த 4, 5, 6 அதிகாரங்களை வாசிக்க முடியும். அதுல ஒரு அதிபதி தான் காசா பட்டணத்து அல்லது காத் பட்டணத்து அதிபதி இந்த ஆகிஸ். அஸ்தோத், காசா, அஸ்கலோன், காத், எக்ரோன். ஸோ இந்த மீதி உள்ள இந்த 4 அதிபதிகள் அல்லது இந்த 4 பிரபுக்கள் இந்த காத் பட்டணத்து பிரபுவாகிய அதிபதியாகிய ஆகிஸ் இடத்துல கோபப்படுறாங்க. அவங்க தாவீது இந்த யுத்தத்தில் தங்களோடு கூட வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு சேஃப்டி மெஷர், ஒரு முன் ஏற்பாடு, தற்பாதுகாப்பு, எதிரி நாட்டை சேர்ந்த ஒரு எபிரேயன், ஒரு யூதன் பெலிஸ்திய படையில இருக்கக்கூடாது. ஏன் இதை சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த ஒரு ப்ரீவியஸ் பேட்டில், ஒரு முந்தின போர்ல அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருந்தது. 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இங்க சவுலும் சவுலுடைய மகன் யோனத்தான் அவங்க காலகட்டத்தில் யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி 1 சாமுவேல் 14:1 நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொல்லி அங்க யோனத்தான் சவுலுடைய குமாரனாகிய ஜோனத்தன் பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போறார். அதுல 14வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏறக்குறைய 20 பேர் அன்றைக்கு யோனத்தானும் யோனத்தானுடைய ஆயுததாரியும் போனதுனால அவங்க அடித்த அடியில ஏறக்குறைய 20 பேர் இறந்து போறாங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி 6வது வசனம் 1 சாமுவேல் 14:6 விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்,
அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றால், அப்படி ஒரு விசுவாசத்துல அவர் ஒரு கிரியை நடப்பிக்கிறாரு. அங்க அப்படி யோனத்தானுடைய ஆயுததாரியும் அந்த ராத்திரியில பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ள போகும்போது அவங்க நடந்த அந்த திகில் பயம் அவங்களுக்குள்ள வந்ததுனால 20வது வசனம், ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக மாறினது. பெலிஸ்திய 5 அதிபதிகள் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய வீரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன நடந்தது? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று, அல்லது குழப்பம் உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இந்த யோனத்தான் ஆயுததாரியும் கூட இருந்து செய்த இந்த விசுவாச செயல் தைரியமான ஒரு பிரேவான ஒரு பேட்டில். அதுல பெலிஸ்தியரோடு கூட இருந்த பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயர்கள் அல்லது எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் யோனத்தானோடும் சவுலோடும் சேர்ந்து கொண்டாங்க. இது ஏற்கனவே பெலிஸ்தியர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம். அப்படி மறுபடியும் நடந்துடக்கூடாது. நம்ம கூட அகதிகளாக நாடு விட்டு வந்து உதவிக்காக வந்த எபிரேயர்கள் முன்ன ஒரு போர்ல இஸ்ரவேல் மக்களோடு இணைந்து கொண்டது போல இந்த ஆப்பேக்ல மறுபடியும் கூடி வந்திருக்கும் போது இந்த யுத்தத்துல தாவீதனுடைய 600 மனிதர்கள் அவங்க சவுலோடு கூட இணைந்து விடக்கூடாது. அதனால இந்த தவறை செய்ய வேண்டாம். ஏற்கனவே செய்தது போல நம்முடைய படையில நம்ம நாட்டை சேராதவங்களை சேர்க்கக்கூடாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்க ஐரோப்பா நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் இந்தியா மாதிரி நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் குர்கான்னு இந்தியாவில் சொல்லுவாங்க. அவங்க இந்த நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க. அந்த குர்காஸ் அப்படின்ற அந்த பிரிவு இந்திய ராணுவ படையில நேபாளத்தை சேர்ந்த நேபாளிஸ் அவங்க இந்திய ராணுவத்தில் இருந்தாங்க. அவங்கள இப்போ மோடி அரசாங்கம் பல பேருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்கள நேபாளத்துக்கே திரும்ப அனுப்பி விட்டுட்டாங்க. இது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். 2022-23 அந்த வாக்கில் மோடி அரசாங்கம் நேபாளத்தை சேர்ந்த குர்காஸ் என்கிறவங்கள, அவங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தரோம், நீங்கள் இந்திய ராணுவத்தை விட்டு திரும்ப நீங்கள் நேபாள் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் மாதிரி நாடுகள், ஜெர்மனி, இங்கெல்லாம் நிறைய ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க, மற்ற நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஐரோப்பிய நாடுகளில் போர் வீரர்களாக அந்த பிரெஞ்சு குடியுரிமையை பெற்று அவங்க பிரான்சினுடைய இராணுவத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு சூழ்நிலை தான். அவங்களுக்கு தாய்நாட்டு பற்று இருக்குமா? அதை வர வைக்கணும். அதுக்கு கொடுமையான பயிற்சிகளை கொடுக்கணும். அவங்கள ஆரம்பத்தில் எடுத்தவனையே மும்முரமான முக்கியமான போர்களில் அவங்கள நம்பகமான இடங்களில் வைக்காம சின்ன சின்ன யுத்தங்கள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈராக் நடந்தது, அடுத்து இப்போ யுக்ரைன், இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்கள சீரியா, இந்த மாதிரி இடத்துலலாம் முதல்ல படையில் சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்கள தான் அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இது சாதாரண ஒரு வேலை இல்லை. இப்போ இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக்கிட்டா, அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டா, அங்கெல்லாம் அவங்க நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க படையில் இருக்கிறாங்க. ஸோ இது இந்த நவீன இராணுவங்களில் வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்ப கஷ்டம். சைனாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்த் கொரியாங்கெல்லாம்
அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாட்டு பற்று இயற்கையாகவே இருக்கும். ஸோ இங்கே 1 சாமுவேல் 29 பெலிஸ்திய இந்த அதிபதிகள் 5 பேரும் அந்த தவறை திரும்ப செய்ய வேண்டாம், நம்மளுடைய படையில் ஆர்மியில் எபிரேயர்கள் இருக்க வேண்டாம், அது நமக்கு ஆபத்தாக முடியும், நம்மளை கொலை பண்ணுறது தான் சவுலோடு தாவீது ஒப்புரவாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நமக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் நமக்கு கூடயே நமக்கு பின்னாடி தாவீதையும் வச்சுக்க கூடாது. அதனால் நீர் தெரிந்து கொண்ட நீர் தாவீதுக்கு கொடுத்த அந்த குறித்த இடத்திற்கு 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை பார்த்து மற்ற 4 அதிபதிகள் பிரபுக்கள் ஆகிஸ் ராஜாவை பார்த்து பிரபுவை பார்த்து அவனை இந்த மனுஷன் தாவீது நீர் குறித்த தன்னிடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். அந்த சிக்லாகில் ஏறக்குறைய 16 மாதம் தாவீது அங்கே இருந்தார் இல்லையா, 1 சாமுவேல் 27:7 அந்த சிக்லாவுக்கு திரும்ப அனுப்பிட சொல்லி சொல்கிறாங்க. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? பெலிஸ்தியரின் சேனைகளில் இப்போது தாவீது இருக்கிறார். அவர் ஒரு 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 தர்ம சங்கடமான இடத்துல தான் அவரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். நான் யுத்தத்துக்கு பெலிஸ்தியர்களோடு துணைக்கு நான் வரல அப்படின்னு சொன்னால் அவர் கோழையாக கருதப்படுவார். பெலிஸ்தியர்கள் இவ்வளவு நாள் அடைக்கலம் கொடுத்துருக்கிறாங்க, பெலிஸ்தியர்கள் மூலமாக தனக்கு ஆபத்து வரலாம். அப்படியே பெலிஸ்தியர்களோடு இராணுவத்தில் யுத்தத்தில் போனால் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு விரோதமாகவே யுத்தத்துக்கு போன மாதிரியும் ஆயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையை இன்னைக்கு வாசிக்கிற நீங்களும் நானும், இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தாவீதை போல நாம் காணப்படுறோம்? அது பெற்றோராக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், ஒரு தேவ பிள்ளையாக இருக்கலாம். நாம் இயற்கையாக அடிப்படையில் நாம் தேவ ஜனத்தை சேர்ந்தவர்கள், கர்த்தருடைய சபையை சேர்ந்தவங்க. ஆனால் யாரோடு கூட்டணியில் இருக்கிறோம்? யார் பக்கத்தில் நிற்கிறோம்? யாரோடு நின்று கொண்டு யாரை தாக்குகிறோம்? தேவ பிள்ளைகளை அல்லது தேவ திட்டத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணும்போது, ஊழியர்களை நாம் அவமதிக்கும் போது, ஊழியத்தை நாம் கொச்சைப்படுத்தி வாலிபர்களோடும் மற்றவங்களோடும் பேசும்போது, கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காத போது, பாராட்டு கொடுக்காத போது, நாம் தேவ ஊழியர்களை, இளம் ஊழியர்களை, கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய திட்டத்தை தான், கர்த்தரை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் நாம் வெளியில் பாடலோ உடையோ, நம்முடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய பாரம்பரியங்களோ விழாக்களோ, கிறிஸ்தவ கேலண்டர், கிறிஸ்தவ நாட்காட்டி, அதன் அடிப்படையில் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், பெந்தைக்கோஸ்து பண்டிகை அல்லது கிறிஸ்துவனுடைய உயிர்த்த ஞாயிறு, இதெல்லாம் நாம் நினைவு கூறலாம், கொண்டாடலாம். ஆனால் செயல்பாடுகள் நம்ம இணைந்து இசைந்து செயல்படக்கூடிய ஒரே சரீரமாக, அவயவங்களாக, சபை பாகுபாடு இல்லாமல் மிஷினரி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், நம்மளால் இயன்ற மட்டும், முடிந்த மட்டும் எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு நாம் இணையில் ஈடுபடலை அப்படின்னா ஒரு வகையில் நாம் அதை முடக்கிறோம். தேவ வளர்ச்சியாய் வளருகிற வாலிபர்கள், குழந்தைகளுக்கு எதிர்த்து செயல்படுகிறோமா அப்படின்னா நம்ம தாவீதை போல பெலிஸ்தியர்களுடைய படையில் இருந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை தாக்குகிற நிலையில தான் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள், பல ஸ்தாபனங்கள், பல ஊழியர்கள் காணப்படுறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தில் யார் யாரெல்லாம் சேரலாம், இஸ்ரவேல் தேசத்து இராணுவ வீரர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் யுத்தத்துக்கு வரலாம், யுத்தத்துக்கு வரக்கூடாது
1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனம் 1 சாமுவேல் 26:2. சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த இடத்துல இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சவுல் தாவீதை விரட்டுவதற்கு, தாவீதை தேடுவதற்கு சீப் வனாந்திரத்துக்கு போனதாக வாசிக்கிறோம். அது என்னது? தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர். அவங்க யாரு? உபாகமம் 20வது அதிகாரத்திலையும் 24வது அதிகாரத்திலையும் ஒரு சின்ன ஒரு பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய போர் வீரர்கள் முதலாவது 20 வயசுக்கு மேலே இருக்கணும். ஒன்று, குறைஞ்சது 20 வயசு இருந்தால் தான் அவங்க யுத்தத்தில் அவங்க பங்கு பெற முடியும். அடுத்து, யார் யுத்தத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாது, பங்கு பெறக்கூடாது? உபாகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். 2வது, உபாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். 3வது, 7வது வசனம். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தில் உபாகம் 20ல் 5, 6, 7ல் 3 நிபந்தனைகள். இந்த ஒன்று வீடு கட்டுவது, இன்னொன்று பயிரிட்டு அதில் தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதனுடைய பலனை அனுபவிப்பது, 3வது ஒரு பெண்ணை நியமித்து கொண்டு நிச்சயம் பண்ணி அந்த பெண்ணோடு விவாகம் பண்ணாதிருப்பது, இன்னும் திருமணம் ஆகலை. இது 3 ஒரு காமன் பிளெஸ்ஸிங்ஸ். இதை குறித்து வியர்ஸ்பி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வாரன் வியர்ஸ்பி அப்படின்ற அந்த தேவ மனுஷன், அவர் எழுதின கமெண்ட்ரியில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, these 3 exceptions suggest to us that God is more interested in our enjoying the common blessings of life, homes, harvests, and honeymoons, than devoting ourselves only to the battles of life. He didn't want any of the Jewish men to use their military responsibilities as an excuse to neglect their families, their vineyards, and their fiancés. அதாவது ஒரு மனுஷனுடைய அடிப்படை ஆசீர்வாதங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை காமன் பிளெஸிங்ஸ், வீடு, விவசாயம், திருமணம். ஆண்டவர் இந்த குடும்ப பொறுப்புகளையும் விவசாய பொறுப்புகளையும் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்ட, திருமண வாழ்வின் ஆரம்ப கட்ட நிலையையும் ஒரு மிலிட்டரி காரியத்துக்காக அதை எக்ஸ்கியூஸா, அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி குடும்பத்தையும் விவசாயத்தையும் தன்னுடைய வீட்டையும் ஒருவன் கவனிக்காமல் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு இங்க வாரன் வியர்ஸ்பி இந்த உபாகமம் 20வது அதிகாரத்திற்கு அழகான ஒரு சின்ன விளக்கத்தை அவர் எழுதியிருக்கிறார். யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவதற்கு தேவ ஜனத்தின் பக்கமாக
ஒரு மனுஷன் போகும்போது அவங்களுக்கு இருமனமா இருக்கக்கூடாது. நான் யுத்தத்துக்கு போறதா, வீட்டை இப்பதானே கட்டுனேன், அதை பிரதிஷ்டை பண்ணாம வந்துட்டேனே, அல்லது இப்பதானே நான் இவ்வளவு பாடுபட்டு நான் ஒரு தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை நான் உருவாக்குனா அதனுடைய பலனை அனுபவிக்கலையே, அல்லது மூன்றாவது இப்பதானே நிச்சயம் ஆணுச்சு, நியமித்திருக்கிற ஒரு பெண்ணை அந்த பெண்ணோடு விவாகம் பண்ணலையே, நான் யுத்தத்துல எப்படி இருப்பேன் என்கிற ஒரு இரு மனம் இருந்ததுன்னா அவங்க நிலையற்றவர்களா இருப்பாங்க. A double-minded man is unstable in all his ways. அவங்களுடைய வழிகளில் எல்லாத்துலேயும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் லைஃப், டபுள் மைண்ட் இருக்கும். அது இருக்கக்கூடாது என்பதற்காக உபாகமம் 20 கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். நாலாவதாக நாம உபாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 24 5வது வசனம். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷம் பரியந்தும் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. இது யுத்தத்துக்கு போற காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணமாகி இருக்கு. அப்படிப்பட்டவங்க 1 வருஷத்துக்கு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க குடும்ப வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கணும், தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவானாக அப்படின்னு எழுதியிருக்கு. நமக்கு இன்னைக்கு யுத்தம்லாம் இல்லை, அல்லது ஊழிய பொறுப்புகள் இல்லாதவங்க கூட இன்னைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு இந்த பழைய பாட்டில் எழுதுனது போல பெரிய யுத்த வீரர்களா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு 84 வருஷம் 1984க்கு முன்ன பிறந்தவங்க அவங்க கண்டிப்பா பிரான்ஸ் நாட்டுக்காக அவங்க யுத்தத்துல ஒரு ஆர்மி ட்ரைனிங் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு வாரமோ 2 வாரமோ அல்லது 1 மாசமோ அவங்க யுத்தத்துக்கு போய் ஒரு ஆர்மி ட்ரைனிங்க்கு போய் வரணும். அது ஒரு சர்டிபிகேட் அவங்க எடுக்கணும். அது ஒரு கடமை. பிரிட்டிஷ்ல, இங்கிலாண்டெல்லாம் அது இன்னும் இருக்கு. பிரான்ஸ்ல அது நான் 84 பிறந்தேன், எனக்கு அது இல்லை. ஸோ அந்த மாதிரி கட்டாயமா ஒரு மிலிட்ரி சர்வீஸ் ஒரு சில மாதங்களாவது ஒரு சில வாரங்களாவது செஞ்சிருக்கணும். அப்படி சூழ்நிலை நமக்கு இப்ப இல்லை. ஆனா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய இரக்கத்தை நாம அங்கங்க பார்க்கிறோம். அவர் எந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்வு முறையில முரட்டுத்தனமா யுத்தத்துக்கு அவங்க குடும்ப பொறுப்புகளையோ, தங்களுடைய வருமான பொறுப்புகளையோ, தங்களுடைய வீட்டையோ, மனைவியையோ கவனிக்காம அவங்க யுத்தத்துக்கு போகணும்னு எந்த கட்டாயம் இல்லை. அதனாலதான் 1 சாமுவேல் 26 நாம் வாசித்தோம். சவுல் சீப் வனாந்திரத்துக்கு தாவீதை தேடும்படி போகும்போது இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை தெரிந்து கொண்டு போனார். தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர் யாருன்னா, இப்போதான் திருமணமாகி முதல் வருஷம் ஆகுது அப்படின்றவங்கள இல்லாம, அல்லது வீடு கட்டினவங்க பிரதிஷ்டை பண்ணாதவங்களாக இல்லாம, நிச்சயதார்த்தம் ஆனவங்களா இல்லாம, அல்லது ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவிக்காம இருக்கிறவங்களா இல்லாம, இந்த 4 காரியங்கள், குறைந்தது இந்த 4 காரியங்கள் இல்லாதவங்கள தான் தெரிந்து கொண்டு சவுல் தாவீதுக்கு விரோதமான யுத்தத்துல அவர் போனார். இன்னைக்கு இந்த 4 காரியத்துல 5வது ஒண்ணு சேர்த்துக்கலாம். இஸ்ரவேலருடைய யுத்தத்துல, யுத்த வீரர்களுடைய படையில இவங்கெல்லாம் அதுல சேரக்கூடாது. This law reflects the value placed on family and home life in Israelite society. இஸ்ரவேலுடைய அவங்களுடைய சமுதாயத்துல குடும்பத்திற்கும் அவங்களுடைய வீட்டிற்கும் அவங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்றோம்.
அவங்களுடைய லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஏன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுவதுன்னா அதுக்கு ஒரு நீண்ட கால ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அவங்க கடின உழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நீண்ட கால முயற்சி, அதனுடைய பலனை ஒருத்தவங்க அனுபவிக்காம யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க மூணாவதாக நம்ம வாசித்தது என்னன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய ஏர்லி ஸ்டேஜ், அந்த ப்ரிப்பரேஷன், அந்த அட்டென்ஷன், அந்த ரிக்வயர்ட் டைம், அது ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பார்வையில். ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப நிலை, இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரிங் ஃபார் மேரேஜ், குடும்ப வாழ்க்கைக்கு மன ரீதியாக ஒருத்தவங்க ஆயத்தப்படும் போது, அப்படிப்பட்டவங்கள யுத்தத்தில் அவங்களை ஈடுபடுத்தக்கூடாது. அப்போதான் they could focus on building a strong foundation for their future marriage as they enter this new phase of life without the distraction or worry of being called away for military duties. இது இந்த பகுதிகளுக்கு நான் டிக்ஷனரியில் தேடி வாசித்து பார்த்தேன். அதில் ரொம்ப அழகாக இந்த விளக்கங்களை மற்ற வேத பண்டிதர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, அதை பில்ட் பண்ணும்போது, கட்டும்போது, அதில் ஒரு அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும். அவங்களுடைய வருங்கால திருமண வாழ்வு ஒரு புதிய ஒரு கட்டத்திற்குள்ளே அவங்க போகிறாங்க. இட்ஸ் எ நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப். அதில் எந்த டிஸ்ட்ராக்ஷன், கவலை, இடையூறு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக விதித்த கட்டளைகள். அதே போல உபாகம் 24:5 நாம் வாசித்தபடி, புதுசா திருமணமான அந்த முதல் ஆண்டு, இட்ஸ் எ டைம் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பாண்டிங் ஃபார் அ கப்புள். It is considered crucial for building a strong foundation for their life together. In the early period ensures that the couple has time to deepen their relationship and begin their life together without the interruption or distraction of military duties. அவங்க அந்த முதல் ஒரு வருடத்துல தான் எப்படி ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க விட்டு கொடுப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, எப்படி அவங்களுடைய கணவன் மனைவியாக அந்த பாண்டிங், அந்த இரு மனமும் ஒருமனப்படுகிற அந்த அற்புதம், அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிற அந்த குணம் மாற்றம், தண்ணீரை போல இருந்த ஒரு குணம் அல்லது வேற ஒரு ஜாடியில் இருந்த வேற தண்ணீரை போல இருந்த ஒரு கணவனுடைய குணம் ஒரு திராட்சை ரசமாக மாறுகிற ஒரு பாண்டிங். அது நிறைய பேருக்கு 20-30 வருஷம் ஆகியும் வரல. ஸோ அது நடக்கணும். அதுக்காக தான் அந்த முதல் ஒரு வருஷத்தை கத்த வேண்டாம், யுத்தத்தில் அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக பல வேத பண்டிதர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 பட்டியலில் 5வதாக ஒன்று நம்ம சேர்த்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 29 பெலிஸ்தியர்கள் தாவீதை ஏன் அவங்களுடைய படையில் சேர்த்து கொள்ளல என்பதை வைத்து இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவதற்கு, ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்துவதற்கு, தேவ பணி, தேவ திட்டத்தில் கர்த்தருக்கேற்ற முயற்சிகள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி, சுவிசேஷ பணி, இதில் யாரை, எப்படிப்பட்டவர்களை இந்த பொல்லாத ஆவிகளோடு இருக்கிற யுத்தத்தில், ஆவிக்குரிய யுத்தத்தில், இந்த சுவிசேஷ முன்னேற்றத்தில் எப்படிப்பட்டவர்களை நாம் இன்றைக்கு இணைத்து கொள்ளக்கூடாது. 1 சாமுவேல் 29 பெலிஸ்தியர்கள் தாவீதை இணைத்து கொள்ளாததை வைத்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, இந்த தாவீதும் தாவீதினுடைய ஆட்களும் எங்களில் ஒருவர் அல்ல, அவர்கள் எபிரேயர்கள், அவர்கள் வேறொரு கடவுளை வணங்குகிறவர்கள், அவர்களோடு we can't belong together, நாங்கள் அவர்களோடு ஒருமனப்பட முடியாது அப்படின்னு பெலிஸ்தியர்கள் சொல்றாங்க.
இது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடம். நாம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம். ரோமர் 8:7 வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகமுடையவர்கள், மாம்ச சிந்தை கொண்டவர்கள் கர்த்தருடைய பணியில இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பெலிஸ்தியர்கள் எப்படி எபிரேயனாகிய தாவீதையும் தாவீதினுடைய 600 மனிதர்களையும் தங்களுடைய படையில சேர்த்து கொள்ளலையோ, அவங்க எங்களுடையவர்கள் அல்ல, எங்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல என்று சேர்த்து கொள்ளலையோ, அதுபோல தாவீது தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இருந்தார். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான பெலிஸ்திய ஆவி கொண்ட உலக சிநேகமுள்ள மாம்சத்துக்குரியவர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்குள் அல்லது கர்த்தருடைய ஆலயத்திற்குள், கர்த்தருடைய ஊழியத்திற்குள் இருக்கிறாங்க. கார்னல் பீப்புள், வேர்ட்லி பீப்புள் இன்னைக்கு கர்த்தருடைய படையில இருக்கிறாங்க. ஆதியாகமம் 3:15 நாம் வாசிக்கலாம். பிசாசனாகிய சர்ப்பத்தின் இடத்துல தேவன் சொன்னது என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிசாசுக்கும் கிறிஸ்துவுக்கும் பகை இங்க இருக்கு. இந்த யுத்தத்துல இன்னைக்கு நம்ம கூட அல்லது கர்த்தருடைய படையில நான் சேர்க்கப்படணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி என்ன? உலக சிநேகமுடையவனாக, உலக சிநேகமுடையவளாக இருந்து கொண்டு நான் கர்த்தரோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த மகிமையான இந்த சேனையில நான் யுத்த வீராங்கனையாக, யுத்த வீரனாக இருக்க முடியாது. மாம்ச சிந்தையோடு நான் இருந்து கொண்டு இருப்பேனானால் நான் கர்த்தருடைய படையில நான் சேர்க்கப்பட முடியாது. சிம்பிள். பெலிஸ்தியர்கள் தாவீதையே ஏற்றுக்கொள்ளாத போது இன்னைக்கு பெலிஸ்திய ஆவி கொண்டவர்களை எப்படி இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தவங்க சேர்த்துக்கொள்ள முடியாதோ அதுபோல சேர்த்துக்கொள்ள முடியாதோ அதுபோல இன்னைக்கு கர்த்தருடைய மந்தையிலையும் கர்த்தருடைய பணியிலையும் இவ்வளவா ஒரு நிர்விசாரம், இவ்வளவா ஒரு பின்தங்கிய நிலை, இத்தனை நாள் ஆகியும் இவ்வளவு பலன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, எதிரி படையை சேர்ந்தவர்கள் கர்த்தருடைய படையில, கர்த்தருடைய ஜனத்துக்குள்ள மலிந்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய துரோகிகள், நிறைய துரோகங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே நடக்குது. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பது, ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவது, முன்னேற விட முடியாதபடிக்கு தடுப்பது, வேகத்தை குறைப்பது, பாராட்டு இல்லை, உற்சாகப்படுத்துவதில்லை, உற்சாகமின்மையான வார்த்தைகள், டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு உண்டாக்குகிற சண்டைகள், அங்க களியாட்டுகள், எதுக்கெடுத்தாலும் விருந்து விருந்து விருந்து, பண்டிகைகள் அல்லது ஒரே கூத்து கும்மாலம்னு சொல்லி ஆராதனையிலையும் இன்னைக்கு அப்படி நடக்குது. அல்லது விழாக்கள், களியாட்டுன்னு சொல்லும் போது அதுல மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு கலாத்தியர் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதுல கடைசியா வர்றது என்ன? 21வது வசனம், களியாட்டுகள் முதலானவைகள். மாம்சத்தின் கிரியைகள்ல களியாட்டுகள் அப்படின்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம், கூத்து கும்மாளம், அதுல எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆடம்பரமான உடை, எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னே தெரியாம சும்மா வருஷம் வருஷம் பண்டிகைகள், ஆண்டு விழாக்கள், வீடு கட்டி இத்தனை வருஷம் ஆகுது, கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆகுது, ஊழியம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது. நாட்களை எண்ணுகிறவர்கள் அவங்க ஞானவான்கள் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த நாட்களை எண்ணுதல்
அது மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமே ஒழிய அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற உணர்வு இருக்க வேண்டுமே ஒழிய நன்றி செலுத்துகிறோன்ற பேரில் ஆயிரக்கணக்கான டாலர்ஸ், ஆயிரக்கணக்கான ஈரோஸ், லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவு பண்ணி தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த செலவு மற்றவர்களுக்கு பயன்படணுமே ஒழிய, மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி செலவு பண்ணணுமே ஒழிய, ஒரு ஆடம்பரத்துக்காக, ஒரு அலங்காரம், ஒரு பலூன்லாம் ஊதி ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லேயும், நியூ இயர்லேயும், புது வருஷத்துலேயும், ஆண்டு விழாக்கள்லையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் விரயமாகுது. அதுலேயும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா வெளிநாடுகளில், யூரோப், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் பார்பெக்யூ பண்ணுறன்ற பேரில், ஐக்கியன்ற பேரில் வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சபை மக்களையோ தெய்வ பிள்ளைகளையோ கூட்டிகிட்டு போய் ஆயிரக்கணக்கில் டாலர்ஸையும் ஈரோஸையும் பவுண்ட்ஸையும் செலவு பண்ணுகிறவர்கள் உண்டு. ஐக்கியம் முக்கியம்தான், ஆனால் அனாவசியமான செலவுகளை குறைக்கணும். 12 கூட நிறைய 12 சீஷர்கள் மீந்த அப்ப துணிக்கைகளை எடுத்தாங்கன்னா ஒரு சீஷன் ஒரு கூட நிறையாவ சாப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சீஷன் ஒரு கூட ஃபுல்லா அப்பமும் மீனும் இருக்குதுன்னா அவங்க சாப்பிட்றதுக்காகவா அப்பமும் மீனும் வந்திருக்கும்? அப்படி இல்லை. மீந்து போன காரியங்களை அங்க நம்ம ரூத் புஸ்தகத்துல வாசிக்கணும். நகோமிட்ட கொண்டு போய் ரூத் கொடுத்தாங்க. மீந்ததை, போவாஸ் கொடுத்ததை சாப்பிட்டு மீந்த அப்பத்தை கொண்டு போய் நகோமிட்ட ரூத் கொடுப்பாங்க. நீங்க அந்த மற்ற வசன பகுதிகளெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா மீந்தது மற்றவர்களுக்கு போகணும். 12 சீடர்களும் 12 கூட நிறைய மீந்ததை எடுத்தது தங்களுக்கு இல்லை, மற்றவர்கள், பசியோடு இருக்கிற மற்றவர்கள், வேற யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கத்தான் 12 கூடையை ஒழிய ஒரே சீசன் ஒரே கூடையில் இருக்கிறது அத்தனையுமா ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம அதை தவறா புரிந்து கொள்றோம். கர்த்தர் ஆசீர்வதித்தால் மீறுகிறபடி ஆசீர்வதிப்பார், மிச்சம் மீறுறபடி ஆசீர்வதிப்பார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா மீறுறதெல்லாம் எனக்குன்னு எடுத்துக்க கூடாது. மீறுகிறதும் பிறருக்கு, மற்றவர்களுக்கு பயன்படுற விதத்துல செலவு பண்ணல, நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், முதலீடு போடுறோம். அது பணமோ நேரமோ முதலீடாக பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான் நாம செலவழிக்கணுமே ஒழிய நாம இங்க ஒரு களியாட்டாக செய்து விடாமல் அதை ஞானமாக மற்றவர்களுக்கு பயன்படுகிற விதத்துல செய்கிற எண்ணம், சிந்தை நமக்கு வேணும். உலக சிநேகத்தையும் மாம்ச சிந்தையையும் நம்மை விட்டு அகற்றுவதுதான் பெலிஸ்திய இராணுவத்திலிருந்து வெளியேறுவது. கர்த்தருடைய ஜனத்தோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்போம். இல்லைன்னா தாவீது பெலிஸ்தியர்களோடு கூட அந்த படையில் இருந்தது போல நாமும் உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பணியையோ கர்த்தருடைய கிரியைகளையோ நடப்பிக்க முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, 1 சாமுவேல் 29 தாவீதுக்கு இருந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நீர் இரக்கமாய் இறங்கி தன் சொந்த ஜனத்திற்கு விரோதமாக, தேவ ஜனத்திற்கு விரோதமாக தன்னுடைய பட்டயத்தை ஓங்காதபடிக்கு தாவீதை நீர் காப்பாற்றினீர். பெலிஸ்தியர்களோடு தாவீதுக்கு ஐக்கியம் இல்லாதபடிக்கு வெறும் நட்பு மட்டும் இருக்க நீர் காப்பாற்றினீர். தாவீதினுடைய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனதில் யோசித்து சுய புத்தியின் மீது சாய்ந்து உம்மிடத்திலே விசாரிக்காமல் ஆகீசனிடத்தில் போனது நிமித்தம் முடிவிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தத்தில் வரவேண்டிய ஒரு நிலைமை, தர்ம சங்கடமான நிலைமை தாவீதுக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு நாங்கள் மனிதர்களை பிடிக்கிறோம் என்கிற பெயரில் உலக சிநேகமும் மாம்ச சிந்தையும்
கொண்டவர்களாக இருப்பதினால் எத்தனையாய் உம்முடைய நாமம் புறஜாதியார் மத்தியில் தூஷிக்கப்படுகிறது. எத்தனையாய் தேவ மகிமையை நாங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் சுய மகிமையை தேடிவிடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். பணத்தின் மீது நம்பிக்கையும் பண ஆசையும் பொருள் ஆசையும் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய அழகை, தன்னை, தன்னுடைய ஜாதி, தன் குடும்பம், தன் பிள்ளைகளை மற்றவங்க நேசிக்கணும், பாராட்டணும் என்கிற ஒரு பரிதாபமான பிச்சைக்காரர்களாக உலகத்துக்குரியவைகளுக்காகவே நாங்கள், இம்மைக்காகவே நாங்கள் ஜபமும் பிரசங்கமும் ஊழியமும் செய்து விடுகிறோம். பெலிஸ்திய ஆவி கொண்டவர்களாக கர்த்தருடைய படையில இருப்பது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நீர் அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் இன்னார் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போகக்கூடாது என்று நீர் சொன்னது போல பெலிஸ்தியர்கள் தாவீதை தங்களோடு யுத்தத்திற்கு அழைத்து செல்லாமல் தடுத்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் மாம்ச சிந்தையும் உலக சிநேகமும் கொண்டவர்கள் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்க கூடாது, முடியாது என்று அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்காமல் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு தேவ பார்வை உள்ளவர்களை, ஆவிக்குரியவர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களோடு இணைந்து செய்கிற கர்த்தருடைய பணியே வெற்றி பெறும். அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை தரும் என்பதை புரிந்து செயல்பட மற்றவர்களை அப்படிப்பட்டவர்களாய் உருவாக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும். குடும்பங்களை ஆசீர்வதியும். பெலிஸ்திய ஆவி கொண்ட மனைவியாகவோ கணவனாகவோ இல்லாமல் தேவ சிந்தை கொண்டவர்களாக குடும்ப வாழ்வில், திருச்சபை வாழ்வில், ஊழிய வாழ்வில் நடந்து கொள்ள கர்த்தர் அந்த நல்ல மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம், கிறிஸ்துவின் சுபாவங்களை எங்களுக்குள் உருவாக்குவீராக. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தருடையது, ஆயுதங்களும் கர்த்தருடையது, சகலமும் உம்மால் உமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். எங்களை வணைந்தருளும், உருவாக்கும். இந்த பாடத்திற்காக நன்றி. கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.